இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். Greet you all in the precious name of Jesus. இந்த சங்கீதத்திலே நாங்கள் வாசித்தோம், 1000 நாளை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற ஒரு நாள் மேலானது. As we read in the Psalms, a day in the presence of God, in the courts of God, is far better than the 1,000 days spent elsewhere. என்ன தடைகள் வந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆராதிப்பதற்கு ஓடி வர வேண்டும். Whatever the hindrances, we must come running to the presence of God to worship Him. ஆண்டவருடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. There's a great and a fullness of joy is in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலே நித்திய மகிழ்ச்சி உண்டு. There's a fullness of joy in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலே சமாதானம் உண்டு. There's peace in the presence of God. ஆண்டவருடைய சமூகம் எல்லா கட்டுக்களையும் உடைக்கும். The presence of God breaks away all the bondages. ஆண்டவருடைய சமூகத்திலே விடுதலை உண்டாகும். There's deliverance in the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கும். In the presence of God, there's solution to all the problems. ஆண்டவருடைய சமூகத்திலே வெற்றி உண்டாகும். There's victory in the presence of God. ஆண்டவருடைய சமூகம் பரம்பரைகளை கடந்து நம்மை ஆசீர்வதிக்கும். The presence of God will bless us far and beyond our generations. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆராதிப்பது நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும். When we come to the presence of God and worship, it blesses our generations. தாய் தகப்பனாகிய நீங்களும் நானும் வந்து ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய பிள்ளைகளை தற்காத்து நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும். When mother and a father comes to worship God, the presence of God will protect and bless our offsprings. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதனுடைய இந்த பலன் நமக்கு தற்போதைக்கு அது தெரியாவிட்டாலும், Even though we can't see the rewards of coming to the presence of God right now, பரம்பரைகளை கடந்து சந்ததிகளை கடந்து அதனுடைய ஆசீர்வாதம் வருகின்றது. the blessings go beyond generations. ஆண்டவர் தலைமுறையாக நம்மை காப்பாற்றுகிற தெய்வம். God protects us generations and generations. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நம்பி அவரை ஆராதிக்கிற பொழுது, When we believe and accept Jesus as our personal Savior and worship Him, அவருடைய கிருபை 1000 தலைமுறைகளுக்கு தொடரும். His grace is there and blesses generations for thousands of generations. எத்தனை பேர் நம்புறீங்க? How many of us believe that? ஆண்டவர் அவ்வளவுக்கு இரக்கமில்லாத ஒரு தெய்வம் அல்ல. Our God is not a merciless God. ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வரியம் நிறைந்த தெய்வம். He is far wealthier in His mercy. நம்முடைய தெய்வம் இரக்கத்தில் ஐஸ்வரியம் நிறைந்தவர். He is great in His mercies. அவருடைய அன்புக்கு அளவு கிடையாது. There is no measure to His love. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு கிடையாது. There is no end to His mercies. அவருடைய அன்பு நிபந்தனை இல்லாத அன்பாய் இருக்கிறது. His love is an unconditional love. அவருடைய கிருபை தகுதி பாராத கிருபையாய் இருக்கின்றது. His grace does not see any status or partiality. அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். He is an almighty God. ரமையான தேவஜனமே, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுங்க. The children of God, give importance to worshiping God in your அவரை life. ஆராதிப்பது நம்மை வாழ வைக்கும். Worshiping Him will make us live well. பிசாசின் தந்திரங்களை உடைக்கின்றதாய் It இருக்கிறது. breaks away the snares of the devil. நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை ஆண்டவரை ஆராதனை செய்வது உடைக்கின்றது. When we worship, it breaks away the works of the enemy, evil spirits. ஆவிக்குரிய மண்டலங்களே நடக்கின்ற சதித்திட்டங்களை அது இல்லாமலாக்குகின்றது. Whatever the plans that happens in the spiritual realm, if worship breaks that away. ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு ஜீவனை தருகின்றது. When we worship, it gives life to our soul. ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைகின்றது. When we worship God, dry bones come to life. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய எலும்புகளுக்குள்ளே
ஒரு உயிர் உண்டாகின்றது. When we worship God, there's life that begins in our bones. ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது நாடி நரம்புகளிலே சுகம் உண்டாகின்றது. When we worship God in veins, in our nerves, there's healing. ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகின்றது. When we praise and worship God, there's deliverance in our lives. ஆண்டவரை ஆராதிப்பது நல்லது. It's good to worship God. ஏற்றதும் இன்பமுமாயிருக்கிறது. It's acceptable and a joyful thing. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். We must be fast to worship God. ஆண்டவரை பாடுகிற பொழுது அவருடைய இருதயம் மகிழ்கின்றது. When we sing to God, His heart rejoices, pleases in it. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற தெய்வம். Our God, He dwells in the midst of praise. அவரை துதிப்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை அவர் அனுபவிக்கின்றார். He accepts our praises and He enjoys our praises. ஆண்டவர் நம்முடைய வாயிலே இருந்து வருகின்ற துதிகளை அவர் விரும்புகின்றவராய் இருக்கின்றார். Our God, He desires the praises from our lips. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும். Let us be fast to worship God. ஆண்டவரை ஆராதனை செய்வது நம்முடைய சந்ததியை வாழ வைக்கின்றது. Worshiping God will make our generations live well. ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது கட்டுக்கள் உடைகின்றது. When we worship God, bondages are broken. ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது பரம்பரை சாப கட்டுக்கள் நிர்மூலமாகி போகின்றன. Generational curses are broken when we worship God. ஆண்டவரை துதித்து பாடுகிற பொழுது எதிரியினுடைய பலம் குறைந்து போகின்றது. When we worship God, the strength of the enemy is decreased. ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். When we worship God, God fights for us. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். When we worship God, He intercedes for us. ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மோடு துணை செய்கின்றவராய் இருக்கின்றார். When we worship God, He stands by our side and He helps us. ஆண்டவரை ஆராதிக்க முந்திக் கொள்ள வேண்டும். Let us be fast to worship God. Hallelujah. Thank you, God. ஆண்டவர் நல்ல தெய்வம். ஆமென். God is a good God. ரைட். இந்த நாளில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். So we're going to see the last thing about the Holy Spirit today. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:13. Let us turn to the book of John, the Gospel of John, chapter 16, verse 3. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். The Gospel of John, chapter 16, verse 13. எல்லாம் சேர்ந்து நாங்கள் வாசிப்போம். முதல்ல அதை இங்கிலீஷில் வாசிப்போம், அதுக்கப்புறம் தமிழில் வாசிப்போம். When the Spirit of truth comes, He will guide you into all the truth. For He will not speak on His own authority, but whatever He hears, He will speak. And He will declare to you the things that are to come. Amen. தமிழில் வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. Father, we thank you for this day. எங்களோட பேசுங்க. Please speak to us. ஆவியானவரே, என்னை முற்று முழுக்க உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். God, we completely surrender ourselves into your hands. என்னுடைய பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகளை மன்னிங்க. Forgive our sins, iniquities and our wrongdoings. உம்முடைய கிருபையினாலே என்னை மூடுங்க. Cover us with your grace. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to meditate your word. கேட்கிற பிள்ளைகளுக்கு இது விளங்கத்தக்க இருதயத்தை கொடுங்க. God, for those who are hearing this word, help them to understand this word. யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருடைய இருதயத்திலே உங்களுக்கான ஒரு இடம் உருவாகட்டும். God, whoever is listening to this message, let there be a space for you in their hearts. பரிசுத்த ஆவியானவரே, உங்களோடு ஒரு படி கிட்ட சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help us to come one step closer to you, God. எங்களை பலப்படுத்துங்க. Strengthen us. இந்த இடம் முழுவதும் உங்களுடைய
பிரசன்னம் இருக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். God, we pray for your presence to surround this place. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. Help us, God. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ஆமென். pray. ஆமென். Amen. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே வாசித்த இந்த வசனத்திலே 3 வேலைகளை அல்லது உதவிகளை ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் நமக்கு செய்கின்றார். There are 3 things or the 3 helps the Holy Spirit does to us. முதலாவது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். முதலாவது. Firstly, when the Spirit of truth comes, he will guide us into all truth. இரண்டாவது விஷயம், The second thing, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, இரண்டாவது விஷயம். second thing, he will not speak on his own authority, but whatever he hears, he will speak. மூன்றாவது விஷயம், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். Third thing, he will declare to you the things that are to come. அருமையான தேவஜனமே, ஏன் பரிசுத்த ஆவியானவர்னாலே நாங்கள் நிரப்பப்பட வேண்டும்? Dear children of God, why should we be filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் ஒரு பெயர் சத்திய ஆவியானவர். Holy Spirit has another name, and that's Spirit of truth. சத்திய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit is the Spirit of truth. உண்மையின் ஆவியானவர். He is the Spirit of truth. மெய்யான ஆவியானவர். He is a true spirit. பொய் சொல்லாத ஆவியானவர். He is a spirit who does not lie. சத்தியத்தை மாத்திரம் பேசுகின்ற ஆவியானவர். He speaks truth alone. எதையும் கூட்டியும் சொல்ல மாட்டார், உன்னை குறைத்தும் சொல்ல மாட்டார். He does not add or take away anything. அதுதான் ஆவியானவருடைய வேலை. And this is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எல்லா சத்தியங்களுக்கும் நம்மை நடத்துவார். Holy Spirit will lead us into all truth. அருமையான தேவஜனமே, முதலாவது இந்த வேதம் இது சத்திய வேதமா இருக்கின்றது. Firstly, our word of God, the scripture, this is true word of God. சத்திய வசனங்கள் நிறைந்ததுதான் இந்த சத்திய வேதாகமம், பரிசுத்த வேதாகமம். This Bible, the scriptures contain true words. முதலாவது இந்த வேதாகமத்தை எங்களுக்கு அருளினது பரிசுத்த ஆவியானவர். Firstly, it's the Holy Spirit who gave us the scriptures. அவர் சத்திய ஆவியா இருக்கிறபடியினாலே இந்த சத்திய வசனங்களை நமக்கு தந்திருக்கின்றார். Because he is the Spirit of truth, he gave us these true words. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தினுடைய உரிமையாளர். Holy Spirit is the owner of these scriptures. அவர்தான் author of the holy scriptures. பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வசனங்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த எழுத்தாளர். Holy Spirit is the one who wrote the scriptures, and he is the author. Young children அதோட பெரியாக்கள் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I want to share this with the young ones, grown-ups. இந்த வேதாகமத்தை நாங்கள் நம்ப வேண்டும். We must believe in this word of God. நமக்கு விளங்குதோ விளங்காமல் போகுதோ பரவாயில்லை. Whether we understand this or not, இந்த வேதத்தை நாங்கள் சந்தேகப்படக்கூடாது. we must never doubt the word of God. இந்த வேதாகமத்தை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். We must completely, wholly trust and believe in this word. பைபிள்ல வேதாகமத்தில் நிறைய பிழை இருக்குன்னு சொல்லி உங்களோடு டிபேட் பண்ண நிறைய பேர் வருவார்கள். There'll be many people coming to argue with you saying there's wrong mistakes in the Bible. நாங்கள் அவர்களோடு டிபேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. There is no need for us to debate with those people. ஏனென்று சொன்னால் நாங்கள் நம்புகிறது பரிசுத்த ஆவியானவரை. Because we believe in the Holy Spirit. இதிலே எழுதி இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் நம்ப வேண்டும். We have to believe in everything that's written here. இது சத்தியத்தின் ஆவியானவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தைகள். These words are written by the Spirit of truth. இன்னைக்கு சொல்லுவாங்க பைபிள்ல சில இடங்கள் எப்படி இருக்கு, சில மொழிபெயர்ப்பு நிறைய குழப்பங்களை அநேக பேர் கொண்டு வருவார்கள். Many people bring about many things, saying some versions were written like this and there. இந்த சத்திய வேதாகமமானது மற்ற புத்தகங்களைப் போல அல்ல.
These holy scriptures are not like those other books. இது மனிதனுடைய கற்பனையினாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. This book is not written by the imagination of man. நித்திரை கொள்ளுகிற பொழுது கனவு கண்டு கொண்டு எழுதின புத்தகம் அல்ல இந்த. This is not a book that's written when someone was sleeping. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மனிதர்களுக்கு, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு எழுதின காரியங்கள் தான் இந்த சத்தியத்தின் இந்த வசனங்கள். These holy words, the scriptures, are written as the Holy Spirit spoke to his prophets. They heard him directly and written them down. வேதாகமத்தை நாங்கள் நம்ப வேண்டும். We must believe in the scriptures. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால், if we don't receive the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் செல்லாவிட்டால், if we have not immersed in the baptism of the Holy Spirit, இந்த வேதாகமத்தை விளங்கிக் கொள்வது மிகவும் கடினம். it will be difficult for us to understand the Holy Scriptures. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதாகமத்தை நமக்கு விளங்கப்படுத்த வேண்டும். It's only the Holy Spirit who can make us understand the Holy Book. நீங்களும் சரி நானும் சரி ஒவ்வொரு முறையும் வேதாகமத்தை வாசிக்கிற பொழுது நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே எனக்கு இதை விளங்கப்படுத்துங்க. Every time when you and me read the book, holy book, we must pray and ask God to open up our eyes. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்களுக்கு நித்திரை வராது. When you read the word with the help of the Holy Spirit, you will not fall asleep. எத்தனை பேர் பைபிள் எடுத்த நித்திரை வருது? How many of you fell asleep when you took the Bible? சில பேருக்கு இப்பவும் வருதுன்னு. Some people still we do that. பைபிள் என்ன தடுக்குற இந்த லவுட் ஸ்பீக்கர்ல கேட்கும்போது நித்திரை வருது. Some people fall asleep when hearing this loudspeakers. சில பேருக்கு பைபிள் எடுத்தா ஸ்பெஷலா நித்திரை வரும். When some people take the Bible, they just fall asleep specially. நித்திரை கொள்ளாத வியாதி இருக்கிறவங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் போட தேவையில்லை, பைபிளை வாய்ச்சா நித்திரை வந்துடும். If you have insomnia, if you take the Bible, you will fall asleep. ஆவியானவர் இடத்திலே உதவி கேட்கிற பொழுது, when you ask for the help of the Holy Spirit, இன்ட்ரெஸ்டா நீங்க வாசிப்பீங்க. you will read the Bible with interest. சில பேருக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. Some people don't even have the desire to read the word. இல்லை, இதை பற்றி தான் நிறைய பேச போறோம். This is what I'm going to talk about. எத்தனை பேருக்கு சொந்தமா ஒரு பைபிள் இருக்கு? How many of you have your own personal Bible? உங்களோட பேரெல்லாம் எழுதி காட்டுங்க ப்ளீஸ். With your names written. பைபிள். Where is your Bible? சில பேர் பைபிள் பூட்ல, சில பேர் பைபிள் காட்டுல. Some people's Bible are in the car, some people not. We don't know. பைபிள் உங்களுக்குன்னு சொல்லி சொந்தமான பைபிள் இருக்கணும். We need to have our own personal Bible. நான் ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண பைபிள் வச்சிருக்கேன் 2004ஆம் ஆண்டு திருவண்ணாமலை அன்பளிபுரத்தில் எங்கள் அண்ணா பாஸ்டராக இருக்கும்போது பைபிள் ஃப்ரீயாக கொடுத்தவங்க எல்லாருக்கும். இப்போவும் வச்சிருக்கேன், வீட்டில் இருக்கு. I still have my Bible from 2004 when they gave free Bibles. பைபிளை உரிமை பாராட்டணும். We must take ownership of our Bibles. எந்த பைபிள்? It's my Bible. பைபிள் விஷயத்தில் செல்ஃபிஷாக இருங்க, பரவாயில்ல. In Bible matters, be selfish. மற்ற எல்லாத்துலேயும் செல்ஃபிஷ். செருப்பை தொடக்கூடாது, ஷூவை போடக்கூடாது. பைபிளில் செல்ஃபிஷாக இருங்க. Be selfish in your Bibles. பைபிள் அங்கே போடக்கூடாது நிலத்தில். Don't leave your Bible here and there on the floor. ப்ளீஸ். உங்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்தமான ஒரு வேதாகமத்தை வைத்துக் கொள்ளுங்கள். You need to have your own personal Bibles. இங்கிலீஷ் வாசிக்கிற பிள்ளைகள் சிம்பிளா ஈஸியா அமேசான்ல அல்லது ஈடன் என்ற ஒரு வெப்சைட்ல நல்ல சரியான விலைக்கு நல்ல அழகான பைபிள் வாங்கலாம். Those of us who read English, you can buy a good quality Bible in Eden or Amazon. எத்தனை பேர் பைபிள் இருக்கு? How many of you have a Bible? வீட்டில் எத்தனை பேர் வச்சுட்டு வந்தீங்க? How many of you kept it at home? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வேதாகமம். Make a decision today. You need to have your own personal Bible. வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பைபிள். நான் பைபிள் கலெக்ட் பண்ணுற ஒரு ஹேபிட் எனக்கு இருக்கு. In our house there are many Bibles. We keep lots of Bibles. குட்டி பைபிள்ல இருந்து இந்த பெரிய
We have Bibles in different sizes, from the little one to a big one. பைபிள் ஒரு விருப்பம் வரணும். We must have a டிஃப்ரெண்ட் கலரான பைபிளை கண்டா விருப்பம். desire to take Bibles. ஒரு நாள் டொல்போத்தில் ஒரு கடை இருந்தது, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். I'll tell you this as an example. In Tolworth there was a bookshop. ரிஃப்ரெஷ் புக்னு சொல்லி ஒரு புக் ஷாப், கிறிஸ்டியன் புக் ஷாப் ஒன்று இருந்தது. There was a Christian bookshop called Refresh Books. அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சைன் போர்ட் போட்டிருந்தாங்க. So they was closing down. எனக்கு ஒரு மாதிரி வேதனையாக போயிட்டு, சேராகம் தெரியும், நாங்கள் 2 பேருக்கு தான். We both got quite upset seeing that bookshop was going to close. It's a Christian bookshop. ஒரு நாளில் பைபிள் மட்டுமே 250 பவுண்டுக்கு வாங்கினோம். In a single day we bought Bible alone for 250 pounds. டிஃப்ரெண்டான பைபிள் எல்லாம் வாங்கி கொண்டு வீட்டை வச்சோம். We took different kinds of Bible and took it home. காபூட் சேலுக்கு போகிற பழக்கம் இருக்கு எங்களுக்கு, சிலவில் போவோம். Sometimes we go to car boot sale. இங்கே புக் செக்ஷனில் போனால் பைபிள் யாராவது விற்றா எடுத்து கொண்டு வருவேன். Wherever someone sells a Bible, we buy that. இப்போ ஒரு பவுனுக்கு ஒரு பைபிள் விற்றவங்க நிறைய வருஷம் இப்பவும் வச்சிருக்கிறேன். I still have a Bible which I bought for £1. ரீசெண்ட்லி எங்களோட வேலையில் வந்து கிளியர் அவுட் பண்ணுறாங்க, சாமான்கள்லாம் ஃப்ரீயாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு டேபிளில் வச்சுருக்குறாங்க. Even in my workplace they were clearing out so many things. பார்த்தா ஒரு பைபிள் இருக்குது, ஒரு பிங்க் கலர் பைபிள். There was a pink Bible there. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். I took it. அந்த வேலையில் மட்டுமே 4 பைபிள் அடுக்கி வச்சிருக்கேன். Even in my workplace I have 4 different Bibles. ஒரு பைபிள் தான் வாசிக்கிறது. But I read one Bible. ஆனால் பைபிள் மேல் ஒரு மரியாதை, ஒரு பாசம். I have love and respect on the Bible. பைபிளை வாசிக்கும் போது தின்னு நான் மணந்து பார்ப்பேன் தெரியுமா இப்படி. When I read the Bible, I smell the Bible. பைபிள் வாசிக்கணும். You must read the Bible. பைபிள் வாசிச்சோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனை உங்களுக்கு வராது. If you read the Bible, you will not face many problems. பைபிள் வாசிப்போம்னு சொன்னால் நிறைய சந்தேகங்கள் வராது. When you read the Bible, you will not have many doubts. நீங்க பைபிள் வாசிச்சா உங்க வைஃபை சந்தேகப்பட மாட்டீங்க. If you read the Bible, you will not doubt your wife. பைபிள் வாசிச்சா ஹஸ்பண்டோட சண்டை பிடிக்க மாட்டீங்க. If you read the Bible, you will not fight with your husband. பைபிள் வாசிச்சீங்கன்னு சொன்னா எமோஷனலி நீங்க ஓவர்வெல்ம் ஆக மாட்டீங்க. If you read the Bible, you will not be overwhelming emotionally. பைபிள் வாசிச்சோம்னு சொன்னா பிள்ளைகளோட கொஞ்சம் மெதுவா தான் நடந்து கொள்வோம். When you read the Bible, you will be calm with your children. பைபிள் வாசிக்கணும். We must read the Bible. பைபிளை நேசிக்கணும். You must love the word. இன்னைக்கு ஒரு சீரியஸ் டிசிஷன் எடுங்க. You need to take a serious decision today. பரிசுத்த ஆவியானவர் வந்து இதை நமக்கு தூண்டுவார். அவர் When the Holy Spirit urges us, பைபிளை வாசிக்க தூண்டுவார். He will urge us to read the word. நீங்க பைபிளை வாசிக்க நீங்க ஆண்டவரோட கரெக்டரை நீங்க வாசிக்கிறீங்க. When you read the Bible and again you will see the character of God. ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினா நீங்க எப்படி ஒரு எக்ஸைட்மென்ட்டா வாசிப்பீங்க. When someone writes you a letter, how much excitement you will put in to read that word. அப்படி ஒரு எக்ஸைட்மென்ட்டோட பைபிளை வாசிக்கணும். With that excitement you must read the Bible. யங் சில்ட்ரன் சொல்ல நீதிமொழிகளை வாசிங்க. 1 to 31 வரைக்கும் வாசிங்க. Young ones, read the Proverbs from 1 to 31. பெரியாங்களுக்கு சொல்ற சங்கீதத்தோட மட்டும் பைபிள் வாசிக்கிறத நிப்பாட்டாதீங்க. Grown ups, don't just stop yourself in Psalms. எசேக்கியேல் வாசிங்க, வெளிப்படுத்தல் வாசிங்க. Read Ezekiel and Revelations. எபேசியர் வாசிங்க, எபிரேயர் வாசிங்க. Ephesians and Hebrews. நாகூம் என்ற புக் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? There's a book called Nahum. How many of us know that? பைபிளை வாசிக்கணும் தேவச்சனமே. We must read the Bible, dear children. பைபிளை வாசிக்கணும். We must read the Bible. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது, when the Holy Spirit comes, அவர் எங்களுக்கு வேதத்தை வாசிக்க எங்களை தூண்டுவார். He will urge us to read the word. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேதத்தை குறித்த சத்தியங்களை வெளிப்படுத்துவார். Holy Spirit will reveal the truth about the Bible. அருமையான தேவஜனமே, இன்றைய நாட்கள்ல அநேகம் பிழையான உபதேசங்கள் வருவதற்கு காரணம் இதுதான். This is the reason why there are so many false doctrines are there. பரிசுத்த ஆவியானோட உதவி இல்லாமல் வேதத்தை வாசிக்கிற பொழுது வேதத்தை பிழையாக நாங்கள் மொழிபெயர்ப்போம். When we read the word without the help of the Holy Spirit, we misinterpret the word. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் இந்த வேதத்தின் வசனங்களுடைய ஒரு நோக்கம். Only the Holy Spirit will know the reason and the purpose behind these words. ஒரு இன்டென்ஷனோடு, ஒரு உள்நோக்கத்தோடு ஒவ்வொரு வேத பகுதிகளும் எழுதப்பட்டிருக்கின்றது.
Every portion of the scriptures written with a purpose and an intention. அதை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு சொல்லி தர முடியும். And only the Holy Spirit can explain those to us. சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். Holy Spirit guides us in all truth. பொய் சொல்ல மாட்டார் ஆவியானவர். Holy Spirit will not lie. வேதத்தை வாசிக்க உண்மை எங்களுக்குள்ள வரும். As we read the word again and again, truth will come in. வேதத்தை வாசிக்க எங்களுடைய பேச்சிலே உண்மை வரும். As we read the word again and again, there'll be truth in our speech. வேதத்தை வாசிக்க எங்களுடைய நடத்தையிலே எங்களுக்கு உண்மை வரும். As we keep reading the word, there'll be truth in our conduct. வேதத்தை வாசிக்க எங்களுடைய பார்வையிலே உண்மை வரும். As we keep reading the word, the way we see things, there'll be truth. வேதத்தை வாசிக்க எங்களுடைய எண்ணத்திலே சிந்தனையிலே உண்மை வரும். As we keep reading the word, there'll be truth in our thoughts. இன்று சில பேர் எதை பார்த்தாலுமே சந்தேக கண்களோடு பார்க்க காரணம் என்ன? ஆவியானவர் நமக்குள் இல்லாதபடியினாலே. What is the reason for people to see things with doubt? Because the Holy Spirit is not there. இன்று உங்களுக்கு அதிகமான சந்தேகங்கள் எழும்புகின்றதா? ஆவியானவருடைய வழிநடத்தல் குறைந்து போகின்றது. Why, if there's so many doubts arising inside of you, that means the guidance of the Holy Spirit has gone down. பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் தேவஜனமே. We must read the holy scriptures, dear children of God. சகல சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். He leads. We need to be careful when we read the Bible and preach the Bible. வேதத்தை வாசிக்கும் பொழுதும் பிரசங்கிக்கும் பொழுதும் நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். வேதத்தை கவனமாய் வாசிக்க வேண்டும். We must read the word carefully. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். Holy Spirit needs to help us. இதுக்கு தான் ஆவியானவர் வேண்டும். This is why we need the Holy Spirit. ஹalleluya. எத்தனை பேர் ஆவியானவர் அந்த உதவியை கேட்க போறீங்க இன்னைக்கு? How many of you are going to ask for the help of the Holy Spirit? நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. பைபிளை ஒழுங்கா வாசிக்கணும். Make a decision today. God, I want to read the Bible in order. வாழ்க்கையில ஒரு தரமாவது எல்லா புத்தகங்களையும் வாசிச்சு முடிக்கணும்னு தீர்மானம் எடுங்க. Make a decision to finish all the books of the Bible in my life. எத்தனை பேருக்கு ஒரு விருப்பம் வந்திருக்கிறது? How many of you have that desire to read the word? கை தூக்க தேவையில்லை. ஆனா சிஸ்டர் உங்களுக்கு சொல்லல, எத்தனை பேர் வேதாகமத்தை வாசிச்சு முடிச்சிருக்கீங்க? இதுக்கு கை தூக்க தேவையில்லை. ஆனா கேட்கிறேன் நான் அந்த கேள்வி. How many of you have finished reading the Bible? நீங்க சிந்திச்சு பாருங்க. Think about this. எத்தனை பேருக்கு விருப்பம் வந்திருக்கிறது? How many of you have that இதுக்கு desire? கையை தூக்கலாம். You can lift up your hand for that. இந்த விருப்பத்தை தாரதே ஆவியானவர் தான். It's the Holy Spirit who gives us the desire to கரங்களை read தட்டி the ஆண்டவரை மகிமை word. செலுத்துவோம். Let's glorify God. Clap your hands. எங்களை and glorify வாசிக்க தூண்டுகிறவர் ஆவியானவர். It's the Holy Spirit who gives you that urge to read the word. ஜெபிக்க தூண்டுகிறவர் ஆவியானவர். It's the Holy Spirit who urges us to ஆராதிக்க தூண்டுகிறவர் ஆவியானவர். It's the Holy Spirit who urges us to worship God. காரியங்களை சரியாய் திறம்பட செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துகிறவர் ஆவியானவர். It's the Holy Spirit who encourages us to do things with excellence. Hallelujah. Recently கிட்டத்தட்ட நாட்கள்ல சாமிட்ட இருந்து நிறைய क्वेश्चन வருது எங்களுக்கு. Recently Sam's been asking many questions. பைபிள்ல சில புத்தகங்கள் இருக்கிறது கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டமான புத்தகம். Some books in the Bible are a bit difficult to understand. அதனுடைய லாங்குவேஜ், அதனுடைய ஸ்லாங் எல்லாமே கொஞ்சம் பொஷான மிகவும் வெல் எஜுகேட்டடான பவுலால் எழுதப்பட்ட சில புத்தகங்கள் இருக்கிறது. Some books in the Bible are written well with high standard words. அதுல ஒன்று ரோமர் புத்தகம். One of the books is the book of Romans. ரோமர்ல இருந்து கேள்வி கேட்கிறார் சாம். And Sam's asking questions from the book of Romans. How? என்ன நடக்குது? What's happening? யோசிச்சு பாருங்க. Think about it. What's happening and how it is. ஆவியானவர் தூண்டுகிறார் சின்ன பிள்ளைகளை. Holy Spirit is urging our little children. பைபிள் வாசிக்கணும். Read the word. ரோமர்ல ஒரு சாப்டரை சொல்லி நான் மறந்துட்டேன் உண்மையாவே. ஒரு வேர்ஸை சொல்லி வசனத்தை சொல்லி இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறேன்.
he mentioned a verse from Romans, and he asked for the meaning. எங்கட பிள்ளைகளே கேட்கறல்ல, Even our children don't ask. வாசிச்சா தானே எங்களுக்கு கேள்வி வரும். When we read only, we have questions. நான் பிள்ளைகளுக்கு சொல்ல, ask me the question. நாங்களே லேர்ன் பண்ணுவோம், நீங்களே லேர்ன் பண்ணுவீங்க, எல்லாம் சேர்ந்து நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். I will say this to our children: ask the question so we can both learn together. Hallelujah. பைபிளை வாசிக்கின்ற ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? Will you make a decision to read the Bible? கார் ஓடுற நீங்க கண்டன குப்பை பாட்டெல்லாம் கேட்காதீங்க. If you're driving, don't listen to all other songs. நல்ல ஆடியோ பைபிள் கார்ல ப்ளே பண்ணுங்க ப்ளீஸ். You can play the audio Bible in the car. இரவு நித்திரை போகல பைபிளை ப்ளே பண்ணுங்க. When you're sleeping at night, play the word of God. நான் சொல்லல நீங்க என்டர்டெயின்மென்ட் பண்ண கூடாது, நீங்க ஃப்ரீயா டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது நான் சொல்லல. I'm not telling you to not to have an entertainment or spend free time. வேதத்தை வாசிக்கிறது opportunity கிரியேட் பண்ணுங்க. Create opportunities, make opportunities to read the word. Hallelujah. பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவார். When the Holy Spirit comes, he leads us and guides us in all truth. பைபிளை வாசிங்க. Read the Bible. கேள்விகளை கேட்டு கேட்டு வாசிங்க. Ask questions and read the word. நாங்க வெனிஸ்டே நாங்கள் டிசைபிள்ஷிப் ட்ரைனிங் செய்கிறோம். வேர்ஸ் பை வேர்ஸா நாங்க புத்தகங்களை படிக்கின்றோம். On Wednesdays we have discipleship training and we go by verse. சொல்யூஷன் இன்னைக்கு எல்லாரும் நோட்ஸ் கொடுங்க. பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறா வெனிஸ்டே நோட்ஸ், எல்லாரும் வீட்டை கொண்டு போய் பாருங்க. And Selvi sisters got a printout of all the notes from the discipleship training and she will hand தமிழ்ல them out. இங்கிலீஷ்ல ரெண்டுலயும் இருக்குது நோட்ஸ். The notes are both in English and Tamil. வேதத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் வார்த்தையாக நாங்கள் படிக்கிறோம். We are studying the word of God word by word. வேதம் சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போகாது. The Bible says earth and heaven will pass away, but the word of God will never pass away. இன்றைய நாள்ல நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, Today I will say this and finish. அருமையான தேவஜனமே, வேதத்தை வாசிக்க உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. Dear children of God, give your life to read the word of God. அதற்கென்று ஒரு நேரம், set a time specifically for that. அந்த நேரத்தை தவறவிடாமல் அந்த நேரத்திலே போய் வேதத்தை வாசிப்பது. Don't miss that time. Go and read the word. எழுந்திருந்த வார்த்தையை ஒப்பு கொடுப்போமா? Shall we all stand? திருவிருந்துக்கு போக முன்பதாக before we go on to the communion, ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? let's make a decision. பைபிள் வாசிக்க போறேன். I'm going to read the பைபிள் Bible. வாசிக்க போறேன். I'm going to read the Bible. பைபிள் வாசிக்க போறேன். I'm going to read the Bible. Hallelujah. Thank you Jesus. ஆவியானவருக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விருப்பத்தை தாங்கப்பா. Will you ask the Holy Spirit, Holy Spirit, give me a desire to read your word. நீங்க பைபிள் வாசிக்க நம்முடைய கரெக்டர் மாறும். Dear children of God, as you keep reading the word, your character will change. சமாதானம் உண்டாகும். You will have peace. பனிக் வராதங்களுக்கு. You will not have panic. Hallelujah. Oh Jesus. Thank you, God. Hallelujah. ஒரு 2 நிமிஷம் எடுத்து நீங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. Will you take 2 minutes and pray for yourself? ஆண்டவரே, உங்களோடு இன்றைக்கு பேசியிருந்த ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்களோட வேதத்தை எனக்கு வாசிக்க ஒரு விருப்பத்தை தாங்கன்னு சொல்லுங்க. If God spoke to you today, will you ask him to give you a desire to read the word?
பாடலை பாடுகிற பொழுது உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. திருவிருந்துக்கு ஆயத்தப்படுங்க. ஏதாவது இருதயத்தில் கோபங்கள், கசப்புகள், ஆண்டவரோட மனம் திரும்பணும் என்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் ஆண்டவரோட மனம் திரும்புங்க. யாராவது மன்னிக்க வேண்டும் என்றிருந்தா எல்லாரையும் மன்னித்து விடுங்க. As we take part in the communion, confess all your sins. If there's someone that you need to forgive, forgive them. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் எல்லாரும் கண்களை மூடி பாடுவோமா? மலையாக பொழியும் வறண்ட நிலங்களிலே, வறண்ட நிலங்களிலே, வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே, வாய்க்கால்கள் அமைப்பவரே, திரும்புதலோட பாடுவோமா?